சென்னை சேத்துப்பட்டில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை ஏரியை மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள அந்த ஏரியில் செய்யப்பட்டுள்ள வசதிகளை இப்போது நாம் பார்க்கலாம். சென்னை சேத்துப்பட்டில் மீன்வளத்துறை சார்பாக 42 கோடி ரூபாய் செலவில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் சேத்துப்பட்டு ஏரி தூர்வாரும் பணிகள் நடைபெற்றன. தற்போது பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் 16 ஏக்கர் பரப்பளவில் பசுமை ஏரி உருவாக்கப்பட்டுள்ளது. இங்கு படகு சவாரி, தூண்டில் மீன்பிடி தளம், 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடைபயிற்சி பாதை, மீன்கள் கண்காட்சி கூடம், குழந்தைகள் விளையாட்டு பூங்கா உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். இந்த போட்டிங்லாம் நம்ம ஃபஸ்ட்டு முட்டுக்காடு வரைக்கும் போனோம். இப்போ இங்கே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கனால வர்றவங்களுக்கு எல்லாமே இது ஈஸியாக இருக்கும் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஊட்டி, கொடைக்கானல் தான் மோஸ்ட்லி பாண்ட்ஸு, போட்டிங்லாம் இருக்கும். இப்போ நியூவாக சென்னையில் வந்திருக்கு, அதனால ரொம்ப ஜாலியாக இருக்குது. எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது. நான் மகரிஷி வித்யா மண்டலில் தான் படிக்கிறேன். இப்போ எங்கள் சம்மர் ஹாலிடேஸை நாங்கள் இங்கே தான் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். மக்களை கவரும் வகையில் மீன்வளத்துறை சார்பாக கடல்சார் உணவுகளும் விற்பனை செய்யப்படுகின்றன. ஒரே நேரத்தில் 200 வாகனங்கள் நிற்கும் வகையில் வாகனம் நிறுத்துமிட வசதியும் உள்ளது. அனைத்து வசதிகளுடன் கூடிய ஏரியை தூய்மையாக வைத்துக் கொள்ள மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இப்போ ரொம்ப அழகாக க்ளீனாக இருக்குது. இதே போல் வச்சுக்கணுன்னா நம்ம கையில் தான் இருக்குது, பொதுமக்களாகிய நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எந்த பொருளை எடுத்துன்னு வந்தாலும் டஸ்ட்பினில் போடணும், பிளாஸ்டிக்கை தூக்கி போடாமல் இதை சுத்தமாக வச்சுக்கிறது பொதுமக்களாகிய நம்ம கையில் இருக்குது. நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 30 ரூபாயும் சிறியவர்களுக்கு 10 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. படகு சவாரி செய்ய 50 ரூபாயும் 14 வயதுக்குட்பட்டவர்களுக்கு 25 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிக்காக செவ்வாய்க்கிழமை விடுமுறை அளிக்கப்படுகிறது. சேத்துப்பட்டு ஏரி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான பராமரிப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றால் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை கவரலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் தீபலட்சுமி.